அறநெறி தவறிய நாட்டின் காவலனே, கையில் ஒற்றை சிலம்போடு நீதி கேட்டு பெண் வந்திருக்கிறாள் என்று உன் மன்னனிடம் சென்று கூறு. அரசே, நீங்கோற்றம் வாழ்க, கொற்கை வேண்டிய வாழ்க, பொதியமலை தலைவரே வாழ்க. என்பே தங்களை காண ரவுத்திரத்துடன் பெண் ஒருத்தி நம் அரண்மனை வாசலில் இருக்கின்றாள். பார்ப்பதற்கு காளி போல் இருக்கின்றார். ஆனால் காளி அல்ல, துர்கை போல் இருக்கின்றார். துர்கையும் அல்ல, பிடாரி போல் கோபம் கொண்டிருக்கின்றார். ஆனால் பிடாரியும் அல்ல. யார் இந்த பெண்? உடனே அழைத்து வா. உத்தரவு அரசே. யார் நீ? ஆவேச கோலத்தில் வந்திருக்கும் நீ யார்? புறாவுக்கு உடல் தந்து புகழ் பெற்ற மன்னவரின் வரலாற்றை தேர்காலில் மகனையிட்டு நியாயம் காத்த மனுநீதி சார்ந்தது பெருங்கை நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால் சார்ந்தது பூம்புகாரே எனது ஊர். பெருவணிகன் மாசாத்துவானின் மருமகள். எனது பெயர் கண்ணகி. உன் முறையீடு என்னவோ? முத்து வேகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடையிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமிதனை மூழியாக்க முடிப்புடைந்த மன்னனே, எந்த முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் தெரிந்து கொள்க. கண்ணகி, கையில் தனி சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி, நீதி வழுவால் எடுத்தெறிய பாண்டியனை துணிந்து வந்திருக்க வந்திருக்கும் கண்ணகி, உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலனின் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. ஓ, கல்வனின் மனைவியா? சிலம்பு திருடிய கல்வனின் மனைவியா? பாரும் யாகாவாராயினும் நாகாக்க மன்னா நாகாக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை, இல்லை, அவரை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கயவர்களே கல்வர்கள். ஆத்திரத்தில் அறிவுக்கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. கல்வனை தமிழகத்தில் நீதி கொள்ளாமல் விடாது என்பது உமக்கு தெரியும் அல்லவா? நீதியின் இலக்கண முறைக்கும் நடுத்தெரிய பாண்டியனே, உனது நாட்டில் எதற்கு நீதி? நல்லான் வகுத்ததோ இங்கு நீதி அல்ல, வல்லான் வகுத்ததே இங்கு நீதி. அதனால் தான் நான் வணங்குகின்ற தெய்வத்தை, என் வாழ்வு கருவூலத்தை சாகுப்படுகுழியில் தள்ளிவிட்டீர்களே. என்ன கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோபுரம் தேவியின் சிலம்பு. கோப்பெரும் தேவியின் சிலம்பு இல்லை, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குரைக்க வந்தவன் நான். குற்றவாளி நீ. என்ன? நான் குற்றவாளியா? நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்களே பெருந்தன்மை பெரியோர்கள், இவர்களே நீதிபதிகள். இவர்கள் உரைக்கட்டும் நல்ல தீர்ப்பு. தாயின் மேல் ஆணையாக, தமிழின் மேல் ஆணையாக, தாயகத்தின் மக்கள் மேல் ஆணையாக தீர்ப்பு கூறு. நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோப்பெரும் தேவியின் சிலம்பை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு. அதற்காக மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. அதற்கு மன்னர் பொறுப்பு. இது என் வழக்கு. வழக்குக்கு என்னவா ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் மணவாளர் விற்க வந்தார். மாபாவிகள் அவரை கொன்று குவிந்து விட்டார்கள். அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் என் அத்தானை பார்த்து கேட்டிருந்தால் நீதி வழுவா நெடுஞ்செழியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே, என் அத்தானின் உயிரும் தங்கியிருக்குமே. அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு அறையில் ஒன்று என்னுடையது. தேவி அணிந்திருப்பதில் ஒரு சிலம்பு உன்னுடைய வேட்டத்து காட்டுவாயாக. மேய்ப்பித்து என்ன பயன்? இறந்து போன என் கணவரை எழுப்பி தருவீர்களா? வெட்டுண்ட தலைகளை ஒட்டி தருவீர்களா? முடியாதுங்களா? ஆனால் உயிர் போனதால் தொங்கிவிட்டான் அத்தானின் தலை போல் உங்கள் அனைவரின் தலையும் தொங்க வைக்கின்றேன். மதுரை பாண்டியா, உன் மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பலர்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பலர்கள். அப்படியா? எங்கே பார்க்கலாம் தேவி படை கொடு. பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு.
மாசுபடவும் மாநிலமிழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? தேவையில்லை. மாபாதகம் புரிந்த உனக்கு மணிமுடி எதற்காக? இல்லை. வேந்தர் குலத்திற்கு இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொற்ற கொடை எதற்காக? தேவையில்லை. அழி அழி நன்றாக அழி. என்னை காலமெல்லாம் அழ வைத்த காவலனே அழி. கண்ணகி, உன் கணவன் கல்வன் அல்ல. ஆராயாமல் அவசரத்தில் கொண்டு விடுகிறேன் என்று கூறிய நானே கல்வன். நானே கல்வன். தாயகமே, என் தாயே, என்னை மன்னித்து விடுமா? என்னை மன்னித்து. அரசே, அரசே, நீதி தவறியதால் கலைந்து சென்று உங்களின் உரியை கொடுத்து நிமிர்த்தி விட்டீர்களே அரசே, நிமிர்த்தி விட்டீர்களே. அழியட்டும் ஒழியட்டும் எல்லாம்